அது வந்து நீங்க ஸ்கூல் பஸ் ஓட்டுற மாரி தான். வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோ அந்நியா பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கணும்? பாவக்காய் குழம்பு வைக்கிறது வந்து ரொம்ப சுலபம் தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு தான். தக்காளி குழம்பு எப்படி வதக்குறோமோ, தக்காளி குழம்பு வைக்கிறோமோ அதே மாரி தான். சின்ன வெங்காயத்த அரிஞ்சுக்கிட்டு, அ சின்ன வெங்காயத்த எப்படி தாளிச்சு வதக்குவோமோ, அதே மாரி வதக்கிட்டு, நல்லா வதங்குனதுக்கப்புறம், தக்காளிய போட்டு வதக்கிட்டு, அதோட சேர்த்துட்டு பாவக்காயும் சின்ன சின்ன பொடிசு பொடிசா வதக்கிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிரணும். ஓரளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதங்குனதுக்கப்புறம் புளிக்கரைசல ஊத்திற வேண்டியதான். புளிக்கரைசல ஊத்திட்டு நம்ம குழம்பு பொடி போட்டுறலாம். அதோட இந்த வரமிளகா இந்த மாரி இது போட்டு வதக்கும்போது வந்து நம்ம நார்மலா எப்பயும் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கான என்ன ரெடி பண்ணுவோமோ, சேம் அத பண்ணிட்டு, புளிக்கரைசல் ஊத்தி புளிக்குழம்பு மாரி தான் வைக்கணும். கொஞ்சம் கிரேவி மாரி கொதிக்க விட்டு வச்சிரணும் அவ்வளோதான். தண்ணியா இல்லாம. ஆனா வெங்காயம், தக்காளியோட சேர்த்தே வதக்கும்போது பாவக்காயும் பொடி பொடியா நசுக்கி நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிரணும்.